நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இதுக்காகலாம் வீடியோ போடணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் இதனுடைய வாய் அப்படின்றது ஓவரா போயிட்டு இருக்கு. அதனாலேயே இப்போ எல்லாம் போட்டு புழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது மேலே வந்து கேஸ் கொடுக்க போலாமான்ற அளவுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு என்ன எதிர்வினை வந்திருக்கு, A to Z என்னன்றது நான் வந்து சொல்றேன். ஸோ எப்பயுமே வந்து செந்தில் பாலாஜி கூடவே இருப்பாங்க. அண்ணன் தங்கச்சியாக தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து க்ளோஸான அண்ணன் தங்கச்சியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. கரூரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து போலீஸாரை வந்து செந்தில் பாலாஜி வந்து தேடிட்டு இருந்தாங்க. கரூர் முழுக்கவே வந்து தேடிட்டு இருந்தாங்க. செந்தில் பாலாஜி மேலே வந்து ஏற்கனவே வந்து மின்சார ஊழல், டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு வந்து பல ஊழல் புகை இருந்துட்டு இருக்கு. அதை பற்றிலாம் வாய் திறக்காத அக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து நம்ம தளபதி விஜய் பேசினது வந்து ஒளிபரப்பு வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்க்ரீனை வச்சு ஒளிபரப்பு வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஒரு தாவேக தொண்டனாக ஒரு யூடியூபராக வந்து எனக்குமே இதில் உடன்பாடு கிடையாது, யாருக்குமே வந்து உடன்பாடு கிடையாது. அதன் பிறகு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ராஜ்மோகன் இருக்கார் இல்லைங்களா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவர் வந்து அந்த பள்ளியில் அதை ஏற்பாடு செஞ்ச அந்த ஆசிரியரை வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இது இந்த பொய்ஸ்டவிக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இது என்ன ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கு அப்படின்னா, பிரிட்டானியா பிஸ்கட் நிறுவனத்தின் தலைவர் நுஸ்லிவாடி அவர்கள் திருக்குறளை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க விரும்புகிறார். ஆனால் இந்த தாவேகா முட்டாள்களோ இது போன்ற கீழ்த்தரமாக செயல்பட்டு வளரும் தலைமுறையை கெடுப்பது ஏன் அப்படின்னு வந்து ராஜ்மோகன் வந்து இது டேக் பண்ணியிருக்கு. உண்மையாலுமே இதுதான் ஒன்னாம் நம்பர் முட்டாள். ஏன்னா அது நடத்தினது வந்து கட்சி சார்பாக இது நடத்தலை. அது ஒரு ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு அதுவும் வந்து சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. அது தெரியாது இந்த முட்டாள் தாவேக சேர்ந்தவங்கள இது முட்டாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. உண்மையாலுமே அரசியல் அறிவு தெரியாத ஒரு தற்கூரி யாருன்னா இந்த ஒரு வைஷ்ணவி தான். ஏன்னா ஒரு பள்ளி சார்பாக ஏற்பாடு பண்ண விஷயத்த ஏதோ தாவேக்காரன் ரெடி பண்ண மாதிரி வந்து இது பேசியிருக்கு. உன்னுடைய இந்த கேவலமான எண்ணத்துக்கு தான் உன்னை தாவேக்காலேருந்து அடிச்சு துடைச்சிட்டாங்க, சி ஓடிப்போ அப்படின்ட்டு வந்து திமுக சேர்ந்துக்கிட்டு நீ திமுக சொம்படிக்கிற. ஆனால் கண்டிப்பாக உனக்கு இருக்க நெகட்டிவிட்டிக்கு நீ ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியாதுன்றது மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வைஷ்ணவி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.